Yes, Aishwarya, good afternoon. Today I'm going to teach the life cycle of an earthworm, how they reproduce. Even though the earthworm is a hermaphrodite, always there is cross fertilization happening. Two earthworms come closer and they exchange the gametes. For example, if sperms are matured at earlier time or somewhat earlier than maturation of ovum or egg cell. What is that we call? When the sperms are matured earlier than the ovum. What is that we call? How they are avoiding self-fertilization? Don't know. Protandrous. What is protandrous? Protandrous means the sperms are matured earlier than the ova. Earlier than the ova in the same animal. ரெண்டு செக்ஸ் ஆர்கனும் சேம் அனிமல்ல தான் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு ஏர்த்வம்லையும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்பெர்ம்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் தேன் த ஓவா. ஓவம் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டெஸ்டிஸ் வந்து மெச்சூர் ஆகி ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிடும். தட் கண்டிஷன் இஸ் கால்டு ப்ரோட்டாண்ட்ரஸ். ப்ரோட் ஆண்ட்ரஸ் ஆண்ட்ரஸ் ஆண்ட்ரஸ்னாலே என்னதான் ஸ்பெர்ம்ஸ். ப்ரோட் மீன்ஸ் ப்ரோ மீன்ஸ் ப்ரிமிட்டிவ் ஏர்லியர். ஏர்லியரா ஸ்பெர்ம்ஸ் வந்து மெச்சூர் ஆயிடுது. in order to prevent self fertilization, in order to enhance cross fertilization. சரியா? கிராஸ் பாலினேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி கிராஸ் ஃபர்டிலைசேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு செல்ஃப் ஃபர்டிலைசேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த ப்ரோட்ராண்ட்ரி கண்டிஷன் வந்து நடக்குது ஏர்த்வார்ம்ல. ஈவன் தோ இட் இஸ் அன் ஹெர்மாஃப்ராடைட். ரெண்டுமே ரெண்டு டைமில் மெச்சூர் ஆகிறனால இப்போ ஸ்பெர்ம்ஸ் மெச்சூர் ஆனோடனே இந்த ஏர்த்வார்ம் வந்து இன்னொரு ஏர்த்வார்மில் போய் ஸ்பெர்ம்ஸை ரிலீஸ் பண்ணிடும். அதே மாதிரி இங்கே ஓவம் வந்து லேட்டாக தான் மெச்சூர் ஆகும். அந்த டைம்ல இன்னொரு ஏர்த்வார்ம் வந்து அதோட ஸ்பெர்ம்ஸ் வந்து இங்க ரிலீஸ் பண்ணி தென் ஃபர்டிலைசேஷன் ஹேப்பனிங் இன்சைட் த cocoon. What is cocoon? Cocoon is a small bag-like structure or small sac-like structure or small pouch-like structure which is present in which part of the earthworm? Can anybody tell me? cocoon வந்து எதுக்குள்ள தான் டெவலப் ஆகி இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன் நான். எந்த பார்ட் ஆஃப் த ஏர்த்வார்ம்? ஏர்த்வார்மோட எந்த பார்ட்ல, எந்த செக்மெண்ட்ஸ்ல? சீக்கிரம் நம்ம வந்து ஏர்த்வார்ம்ஸோட பாடி ரீஜன்ஸ், பாடி டிவிஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அதில் எந்த டிவிஷனுக்குள்ள கொக்கூன்ஸ் வந்து டெவலப் ஆகும்? ரொம்ப சிம்பிள் டே. ஸ்டூடெண்ட்ஸ், ஆர் யூ லிசனிங்? சே எஸ் ஆர் நோ? Yes, then you answer for my question. Yuvraj, Mageshwari, Pravinesh, Caroline, Aishwarya, Afrin Fatima, answer for my question. எந்த பார்ட்லமா அந்த கொக்கூன் வந்து இருக்கும்? Which part of the or which region of the earthworm? Don't know வா? இப்போ நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். In the body of the earthworm, the special region which is dark in color. சரியா? earthwormோட பாடியில், அதுவும் மெச்சூர் earthwormல அதோட பாடியில் ஒரு ஏரியா மட்டும் டார்க் கலரில் இருக்கும். வாட் இஸ் தட் ஏரியா கால்டு? இப்போ க்ளூ கொடுத்துட்டேன், ரொம்ப சிம்பிள். சீக்கிரமாக ஆன்சர் பண்ணு. நோ பிரவினேஷ், அடி வாங்குவ. போஸ்டீரியர் ரீஜன் டார்க்காக இருக்குமா? என்னடே கிளாஸ் நீங்கள்
நல்ல ஸ்மார்ட்டா ஆன்சர் பண்ணுவீங்க எப்பவும். அப்ப நீங்க கவனிக்கலையா? டிடன்ட் லிசன் கேர்ஃபுல்லியா? யுவராஜ், சங்கரசுப்பு எல்லாம் என்ன என்ன பண்றீங்க? ஐஸ்வர்யா, எல்மீன், வெரி குட். எஸ் யுவராஜ், வெரி குட். ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் யுவராஜ். எஸ். பிரவினேஷ், இப்பதான் உனக்கு ஞாபகம் வந்தது. என்ன பிரவினேஷ்? அதுவும் கிளைட் உள்ளம். கிளைட் எல்லாம் கிளைட் உள்ளம் வெளுக்கணும் வச்சுக்கணும். சரியா? கிளைட் எல்லாம். சரியா? இங்கதான் என்ன இருக்கும்? கொக்கூன் வந்து ஃபார்ம் ஆகும். சரியாப்பா? கொக்கூன். எஸ். இப்ப கொக்கூனுக்குள்ளதான் எக்ஸெல்ஸ் இருக்கும். கொக்கூன் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இங்கதான் எக்ஸெல் இருக்கும். சரியா? என்ன செல் இருக்கும்? எக்ஸெல்ஸ் ஆர் பிரசன்ட். சரி, இந்த கொக்கூன்ல இந்த ஓப்பனிங் இருக்கு பாரு, இது வழியா என்ன வரும்? ஸ்பாம்ஸ் வந்து உள்ள வரும். சரியா? இந்த ஸ்பாமாத்திக்கல் போர்ஸ் வழியா ஸ்பாம்ஸை ரிலீஸ் பண்ணிரும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பாம்ஸ் வந்து இந்த கொக்கூனுக்குள்ள வந்து இந்த எக்கை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணிரும். இப்போ ஃபர்டிலைசேஷன் வந்து எப்போ நடக்கும்? இந்த கொக்கூன் வந்து எதுக்குள்ள இருக்கும்போது, பாடிக்குள்ள, எர்த்வார்மோட பாடிக்குள்ள இருக்கும்போதே ஃபர்டிலைசேஷன் நடந்துரும். ஆனா என்ன பண்ணும் அப்படின்னா, ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் அந்த அந்த எர்த்வார்ம் வந்து இப்படி மூவ் ஆகும். ரிகிளிங் மூமெண்ட். சரியா? இப்படி ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். என்னது? அந்த சர்க்குலர் அண்ட் லாஞ்சிடியூனல் மசில்ஸ் வந்து இப்படி மூவ் பண்ணும் இல்லையா? அது மாதிரி கொஞ்சம் வேகமாவே மூவ்மெண்ட்டை வந்து காமிக்கும். சரியா? ரிகிளிங் மூமெண்ட். அப்படி மூவ் பண்ணும்போது அந்த கொக்கூன்ஸ் எல்லாம் இட் வில் ஃபெல் ஆன் த சாயில். ஆர் யூ கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ கிளைட்டல்லம்குள்ள கொக்கூன் இருக்கும்போதே ஸ்பாம்ஸ் வந்து அந்த எக், அதுக்குள்ள எக்ஸெல் இருக்கும், அந்த ஃபர்டிலைஸ் பண்ணிரும். சரியா? ஜெபஹென்னா? எஸ்மா. அப்போ ஃபர்டிலைசேஷன் முடிஞ்ச அப்புறம் கொக்கூன் நிறைய இருக்கும் அதோட கிளைட்டல்லத்துக்குள்ள. ஸோ அப்படி நிறைய இருந்தோன்னா அதுக்கு இரிட்டேஷன் ஆகுமா? இரிட்டேட் ஆகும்னு அப்படி ரிகிளிங் மூமெண்ட் வேகமா அங்கிட்டு இங்கிட்டு என்ன செய்யுது? அந்த சர்க்குலர் அண்ட் லாஞ்சிடியூனல் மசில்ஸ் வச்சு இப்படி கடன்னு மூவ் ஆகும். மூவ் ஆகும்போது ஆல் த கொக்கூன் எல்லாமே அந்த ஃபர்டிலைஸ்டு எக், ஏற்கனவே ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சிட்டு ஸ்பாம் வந்து எக்கை ஃபர்டிலைஸ் பண்ணிட்டு, இப்போ ஃபர்டிலைஸ்டு எக் இந்த கொக்கூன் வந்து என்ன செய்யுது? இட் ஃபெல் ஆன் த கிரவுண்ட். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஒரு 10 டேஸ் கழிச்சு. சரியா? இட் வில் ஃபெல் ஆன் த சாயில். சாயிலில் விழுந்து ஒரு 10 or 15 டேஸ்க்கு அப்புறம் the small earthworm will come out from the fertilized egg. Are you all clear students? இப்போ புரிஞ்சிட்டாமா? கொக்கூனுக்குள்ள எக்ஸெல் இருக்கும், எக் இருக்கும். அதை அந்த வெளியே இருந்து வர ஸ்பாம்ஸ் வந்து ஃபர்டிலைஸ் பண்ணி the fertilized கொக்கூன் தான் வெளியே விடும். அப்போ ஃபர்டிலைசேஷன் வந்து இன்டர்னல், டெவலப்மெண்ட் வந்து எக்ஸ்டர்னல். சரியா? புரிஞ்சுதா? டெவலப்மெண்ட் மீன்ஸ் அந்த ஃபர்டிலைஸ்டு எக்ல இருந்து ஒரு யங் எர்த்வார்ம் வந்து டெவலப் ஆகுறது when it is outside. அந்த கொக்கூன் வந்து வெளியே விழுந்த அப்புறம் தான், சாயில்ல இருக்கும்போது தான் டெவலப்மெண்ட் நடக்கும். ஆனால் ஃபர்டிலைசேஷன் பாடிக்குள்ள இருக்கும்போதே முடிஞ்சிடும். Are you all clear? Yes, that's all about fertilization and development. Today I am going to teach the life cycle of Lambito Maruti. The life cycle of Lambito Maruti. I'm going to explain with the help of PPT. Share. Yes, life cycle of Lambito Maruti. Life cycle of Lambito Maruti. Lambito Maruti is the zoological name of the earthworm. Lambito Maruti begins its life cycle
from the fertilized eggs. From the fertilized egg. Where this fertilized egg is present? Can anybody tell me? லாம்பிட்டோ மாருதியோட லைஃப் சைக்கிள் வந்து எங்க பிகின் ஆகுதுன்னா ஃப்ரம் த ஃபர்டிலைஸ்ட் எக்னு சொல்லியிருக்கு. வேர் திஸ் ஃபர்டிலைஸ்ட் எக் இஸ் பிரசன்ட், டக்குன்னு டைப் பண்ணுமா. இப்போதான் நான் தான் ஃபர்ஸ்ட் அதை சொன்னேன், இன்ட்ரோ கொடுக்கும் போதே சொல்லிட்டேன். எதுக்குள்ள இருக்குது ஃபர்டிலைஸ்ட் எக்கு? டோனோ. வேல்முருகன், வேல்முருகன் வெரி குட். வேல்முருகன், ஐ அப்ரிஷியேட் யூ. யுவராஜ் வெரி குட். ஜெபஹென்னா, வேல்முருகன், today you are very smart. Yes. So cocoon, Sangarasubbu, very good ma. Cocoon, inside the cocoon. cocoon குள்ள தான் என்ன இருக்குது? fertilized egg இருக்குது. அங்க இருந்து தான் என்ன அதோட லைஃப் சைக்கிளே பிகின் ஆகுது. The eggs are, இந்த அடுத்த பாயிண்ட்ல இருக்கு பாரு, the eggs are held in a protective cocoon. ரொம்ப சேஃபா அந்த cocoon-குள்ள தான் அந்த fertilized egg இருக்குது. These cocoons have an incubation period of about 14 to 18 days, after which they hatch to release juveniles. What is meant by juvenile? Juvenile means nothing but the young one. Juvenile means young one. Juvenile means young one. Are you clear? Juvenile na என்னப்பா? young one. அப்போ incubation period, அந்த ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் அந்த ஃபர்டிலைஸ்ட் எக் வந்து ஒரு ஜுவனைல், ஒரு யங் ஒன்னா, ஒரு யங் ஏர்த்வார்மா டெவலப் ஆகணும்னா எத்தனை டேஸ் வேணுமா? 14 to 18 டேஸ். அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து அந்த ஃபர்டிலைஸ்ட் எக்ல இருந்து யங் ஒன் வந்து ஹேட்ச் அவுட் ஆகி வெளியே வரும். Are you clear? So these cocoons have an incubation period. கேட்கலாம், what is the incubation period of earthworm? Earthworm 14 to 18 days. 14 to 18 days, after which they hatch to release juveniles. அப்போ 10 days வந்து உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது வந்து சாயில்ல கொக்கூன்ஸ் விழுந்து ஒரு 4 to 8 டேஸ்க்கு அப்புறம் என்ன செஞ்சிருது? the young ones are hatch out from the cocoon. கொக்கூனுக்குள்ள இருந்து young ones வந்து வெளியே வருது. Are you clear, students? Then the juvenile undergo changes into non-clitellar and form and about 15 days. Yes. What is meant by non-clitellate form? Now you are all clear? Clitella, non-clitellate form. இப்போ வந்து கொக்கூன்ல இருந்து யங் ஒன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு எர்த்வார்ம் வந்து எப்படி இருக்கும்? the non-clitellate form. இங்க நான் கிளைட்டலேட் ஃபார்ம் வந்து எந்த மீன் பண்ணுது பிரவினேஷ்? லார்வல் ஸ்டேஜே கிடையாதுன்னு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். there is no larval stage, development direct அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் நடத்தும் போது. என்ன பிரவினேஷ்? நான் கிளைட்டலேட்னா என்னமா? கிளைட்டலம் இப்பதானே சொன்னீங்க, அந்த டார்க் ரீஜன் இருக்காது. நான் என்ன சொன்னேன்? மெச்சூர் வேர்ம்ஸ்ல தான் கிளைட்டலம் இருக்கும். ஸோ அந்த யங் ஒன், ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு யங் ஒன் வந்து எல்லா ரீஜனும் அதோட பாடியில் உள்ள எல்லா செக்மெண்ட்ஸும் சேமா யூனிஃபார்மா இருக்கும். தட் இஸ் கால்டு நான் கிளைட்டல். தெர் இஸ் நோ கிளைட்டலம். இவ்வளோ இது தெரியாதா? இந்த வேர்டில் இருந்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் கிளைட்டலேட் ஃபார்ம்னா விதவுட் கிளைட்டலம். இது கூட தெரியாதாப்பா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? யுவராஜ், சங்கரசுப்பு, இன்னைக்கு ஒருத்தன் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணானே, அவன் யாரு? Who are you man? யாருடா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நல்லா ஆன்சர் பண்ணி நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணல, அது யாரு? வாட்ஸ் த நேம்? யாருக்குமே காது கேட்கலையா இன்னைக்கு? ஏன் இன்னைக்கு தூக்கம் வருதா எல்லாருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸ், can you hear my voice?
சங்கர சுப்பு, ஜெயசிங், யுவராஜ். இன்னைக்கு உங்களுக்கு யாருக்குமே கேட்கலையா நான் நடத்துறது? ஸ்டூடெண்ட்ஸ், கேன் யூ ஹியர் மை வாய்ஸ்? பிரவினேஷ் நோவா வெளி தெரிஞ்சிருக்கு. வேல்முருகன், வேல்முருகன் இப்போ கிளைட்டலேட் ஃபார்ம்னா என்னன்னு தெரிஞ்சிட்டோமா? வேல்முருகன் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளைட்டல்லாம் அப்படின்னு சொன்னான். சரியா? அப்ப கிளைட்டல்லம் இருந்துச்சுன்னா அது வந்து கிளைட்டலேட் ஃபார்ம். கிளைட்டல்லம் இல்லைன்னா நான் கிளைட்டலேட் ஃபார்ம். சரியா? அப்போ முதல்ல அந்த யங் ஒன் வந்து அந்த கொக்கூன்ல இருந்து ஹேட்ச் அவுட் ஆகி வரும்போது அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். அப்போ வந்து கிளைட்டல்லம் எல்லாம் டெவலப் ஆகும். ஃபர்ஸ்ட் நான் சொல்லும் போது இந்த லெசன் இன்ட்ரோலே நான் சொல்லிட்டேன், கிளைட்டல்லம் வந்து மெச்சூர் வார்ம்ஸ்ல தான் இருக்கும், யங் ஒன்ஸ்ல இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். The juvenile undergo changes into non-clitellate forms in phase 1 after 15 days. After 15 days. That is the non-clitellate forms. That is the phase 1. சரியா? முதல்ல வந்து என்ன இருக்காது? கிளைட்டல்லம். There is no clitellum. அடுத்தது then develops a clitellum. Then develops a clitellum called the clitellate form at the end of growth phase 2. இது அந்த 15 டேஸ்க்கு அப்புறம் 15 to 17 டேஸ்ல என்னவாகுமா? ஃபர்ஸ்ட் 15 டேஸ்ல there is no clitellum. After completing 15 days அந்த வார்ம் வந்து மெச்சூர் ஆக தொடங்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா கிளைட்டல்லா ரீஜன் டெவலப் ஆக தொடங்குது. That is the growth phase 2. What is that phase called? Growth phase 2. Growth phase 1 வந்து juvenile phase. That is otherwise called non-clitellate form. Then growth phase 2 is called clitellate form. சரியா? non-clitellate forms வந்து hatch out ஆகி 15 days வரைக்கும் அது வந்து non-clitellate formsல தான் இருக்கும், juvenile formல தான் இருக்கும். After 15 days வந்து அது growth phase செகண்டுக்குள்ள நுழைஞ்சிருது. அப்போதான் என்ன செய்யுது? It develops clitellum. That is called clitellate phase or growth phase 2. That is 15 to 17 days. அப்ப கிளைட்டல்லம் ஃபார்ம் ஆகிறது வந்து எத்தனை டேஸ்க்கு அப்புறம் தான்? 15 to 17 டேஸ்க்குள்ள கிளைட்டல்லம் வந்து ஸ்லோவா ஃபார்ம் ஆக தொடங்கிடும். During reproductive stage, earthworms copulate and later shed their cocoons in the soil after about 10 days. அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். கோப்புலேஷன் நடந்த பிறகு, கோப்புலேஷன் மீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேமிட்ஸ். இதில் உள்ள ஸ்பாம்ஸ் வந்து இன்னொரு எர்த்வார்மோட ஸ்போமாத்திக்காக்குள்ளேயும், அங்கே உள்ள ஸ்பாம்ஸ் வந்து இதோட ஸ்போமாத்திக்கல் உள்ள அந்த ஸ்போமாத்திக்கல் ஓப்பனிங்குள்ளேயும் ரிலீஸ் பண்ணிடுது. சரி, இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேமிட்ஸ் வந்து நடந்த அப்புறம் தட் இஸ் கால்டு கோப்புலேஷன். என்ன பண்ணுது? 10 டேஸ்க்கு அப்புறம் தான் இட் வில் ஷெட் த cocoon in the soil. After 10 days shed their cocoon in the soil. Then the life cycle of Lambito maruti takes about 6 days to complete. How many days? It takes how many days to complete the life cycle? How many days, ma? Students? Not 6, Pravinesh. 60 days, pa. 60 days. Here you can see the 60 days to complete. Pravinesh, what happened to you? Anything wrong? Hello, my dear. What do you want? Nothing. Then why are you in confusing state today? You are in confusing mode. Why? Why, Pravinesh? Listen carefully. Answer for my question. I failed to type 0. வெளுக்கணும் வச்சு ஒன்று. சரிம்மா, listen carefully and answer correctly. Okay, Pravinesh? Yes, da. So, how many days to complete its life cycle? Yes. The earthworm takes how many days? 60 days. 60 days to complete its life cycle. That's all about the life cycle of earthworm. Then
Next topic, what are the uses of this earthworm? What are the uses? Here you can see the life cycle, the cocoon. This is called mating or copulation. இதான் நம்ம mating or copulation. இந்த இதோட ஸ்பெர்ம்ஸ் வந்து இந்த earthwormோட ரிலீஸ் பண்ணிடுது. ரெண்டு இது ஜாயின் ஆகி அதில் ரிலீஸ் பண்ணிடும். ரிலீஸ் பண்ண பிறகு ஃபர்டிலைஸ்டு எக் வந்து கொக்கூனுக்குள்ள ஃபார்ம் ஆகுது. தென் கொக்கூன் வந்து அந்த வேர்ம் வந்து ரிகிள் ஆகும்போது, ரிகிளிங் மூமெண்ட் இப்படி நல்லா அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகும்போது அது இரிட்டேட் பண்ணும். ஸோ மூவ் ஆகும்போது என்ன செய்யுது, கொக்கூன் வில் ஃபெல் ஆன் த சாயிலில் விழுந்து அதில் வந்து ஸ்மால் earthworm will come out that we call juvenile. ஜுவனைல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு வந்து நான் கிளைட்டல்லார். இங்கே கிளைட்டல்லமே இல்லை, சரியா? தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ், ஃபர்ஸ்ட் growth phase 1. பிஃபோர் growth phase 1 about 15 டேஸ்க்குள்ள இந்த இது முடிஞ்சிடும். அடுத்தது 15 டேஸ்லேருந்து கிளைட்டல்லார் ஃபேஸ் ஆரம்பிக்குது. கிளைட்டல்லார் ஃபேஸ் வந்து 15 to 17 days. இட் இஸ் அதர்வைஸ் கால்டு growth phase 2. இப்போ கிளைட்டல்லம் டெவலப் ஆயிடுச்சு, சரியா? கிளைட்டல்லம் டெவலப் ஆகி மெச்சூர் ஆனோடனே அகைன் ரீப்ரொடக்ஷன் நடக்கும், சரியா? திஸ் இஸ் த லைஃப் சைக்கிள் ஆஃப் earthworm. It takes about 60 days to complete. 60 days to complete. That's all about the life cycle. The next topic, what are the uses of earthworm? The earthworms are called the friends of farmers. Why? Because why the earthworms are called the friends of, they mix up the soil. Very good. They mix up the soil, they loosen the soil, they aerate the soil. Loosening the soil. Jay Singh, Pravinesh, very good. They aerate the soil. என்ன பண்ணுது, சாயில் பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில வந்து ஏர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியும் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுது. வாட் இஸ் த ஃபுட் ஆஃப் திஸ் earthworm? கேன் எனிபடி டெல் மீ? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல earthwormோட இன்ட்ரோடக்டரி கிளாஸ்ல நம்ம சொல்லிட்டோம், சாயில் அலாங் வித் சாயில் எதை ஃபீட் பண்ணும்? சாயில் மட்டும் சாப்பிடாது, என்ன எதுவும் சேர்த்து சாப்பிடும். பிரவினேஷ், not only eat soil along with dead and organic matter. Very good. Organic matter na dead leaves. மெயினா இது வந்து அந்த டீகேயிங் ஆகக்கூடிய கண்டிஷன்ல இருக்கும் இல்லையா, டிகம்போஸ் ஆகக்கூடிய கண்டிஷன்ல இருக்கிற லீஃபையும் அலாங் வித் சாயில், அந்த லீஃப் மட்டும் சாப்பிடாம சாயிலோட சேர்த்து அந்த டீகே ஆகிற லீஃபையும் சேர்த்து சாப்பிடும். ஸோ அது ரெண்டு சேர்ந்து என்னவாயிரும், ஒரு மேன்யூர் ஆயிரும், சரியா? வர்மி கம்போஸ்ட் ஆயிரும், சரியாமா? இட் இஸ் அ குட் மேன்யூர். ஏன்னா ஆர்கானிக் மேட்டர் பிளஸ் சாயில். சாயில் எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் அந்த ஹார்டன்ட் சாயிலையும் லூஸ் பண்ணிடுது. ஏன்னா என்ன செய்யுது, பரோ பண்ணி உள்ளே போகும்போது அப்படி சாப்பிட்டுட்டே போகுது. சாயிலோட அந்த டெட் ஆர்கானிக் மேட்டரையும் சேர்த்து சாப்பிட்டு லூசன் சாயிலை வந்து வேஸ்ட்டாக வெளியே விட்டுட்டே வருது, சரியா? அதனால எவ்வளோ ஹார்டு சாயிலும் என்னவாயிரும், லூஸ் ஆயிரும். நான் சொல்லியிருக்கிறேன்ல, நாங்கள் வந்து நல்ல முத்தம் வந்து தொளிச்சு அப்படி தர மாதிரி, சிமெண்ட் தர மாதிரி இருக்கும். மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அப்படி வந்து சாயில் வந்து குவிஞ்சு இருக்கும், லூஸ் அண்ட் சாயில் இருக்கும். ஏன்னா இது சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டை வந்து வெளியே வச்சிருக்கோம், சரியாம்மா? தட் இஸ் கால்டு வர்மி கம்போஸ்ட். இட் மிக்ஸ் அப் த சாயில் பை மேக்கிங் burrows, and also the soil is porous and which helps in respiration and penetration of developing plant roots. சரியா? பிளான்டோட ரூட்ஸுக்கு ரெஸ்பிரேஷனுக்குரிய ஏரையும் அந்த சாயில் பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் இன் பெனிட்ரேஷன் ஆஃப் த பிளான்ட் ரூட்ஸ் வந்து உள்ள ஈஸியாக பெனிட்ரேட் ஆகுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது, சரியா? ஏரேட்டிங் த சாயில் வந்து ஏரேட் பண்றதுனால அந்த பிளான்டோட ரூட்ஸுக்கு ஏர் கிடைக்குது, ரெஸ்பிரேஷனுக்கு தேவையான ஏர் கிடைக்குது. பிளஸ் வேற என்னவும் கிடைக்குது, அந்த பிளான்ட்ஸோட ரூட் வந்து ஈஸியா உள்ள பெனிட்ரேட் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. லூசன்ட் சாயில். ஸோ தே ஆர் கால்டு த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ். Shall I say why the earthworms are called the friends of farmers? Yes, earthworms are known as friends of farmer because they make burrows in the soil and make it
porous, which help in respiration and penetration of developing plant roots. Then vermiculture. What is vermiculture? Can anybody tell me? Easy தான். Vermiculture. Culturing of vermiculture னா என்னப்பா? கல்ச்சரிங் ஆஃப் earthworm. சரியா? earthworms எது கல்ச்சர் பண்ணுவோம்? நம்ம சாப்பிடவா போறோம் earthworm? சாப்பிட போறோமா? No. Why we are culturing the earthworm? If more number of earthworms are present in the soil will be more fertile. சரியா? அதனால earthworms கல்ச்சர் பண்ணி நம்ம கார்டன்ல எல்லாம் என்ன செய்யலாம்? அந்த சாயிலுக்குள்ள விட்டோம்னா it gives more yield. It is helping in the betterment of human beings. நம்மளோட bettermentக்கு அது யூஸ் ஆகுது. For that we are culturing the earthworms. That is called vermiculture. And what is vermicomposting? Can anybody tell me? Vermicomposting na என்னமா? Dead and decaying matter இருக்கு இல்லையா? இந்த ஃபாலன் லீவ்ஸ் எல்லாம் இருக்குல்லப்பா, அந்த லீவ்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன செய்றோம்? ஒரு பெரிய குழி தோண்டி அதுக்குள்ள போட்டு கொஞ்சம் சாயில், கொஞ்சம் லீஃப் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் earthwormsையும் உள்ள என்ன போட்டுருதோம்? அந்த மண்ணுக்குள்ள அந்த இதுக்குள்ள போட்டுருதோம். போட்டிங்கன்னா ஒரு 1 monthக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாயில் அலாங் வித் த டெட் அண்ட் டீகேயிங் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். சரியா? பிளான்டோட அந்த வேஸ்ட் எல்லாமே அதுக்குள்ள கிடக்கு. அது ஒரு 1 monthக்கு அப்புறம் it will become a manure or compost. அது very good manure-ஆ மாறிடுது due to the activity of this earthworm. இந்த earthworm-ஓட ஆக்டிவிட்டினால சீக்கிரமா அது டிகம்போஸ் ஆகி ஒரு குட் மேன்யூரா மாறிடுது. அது ஒரு கம்போஸ்டா மாறிடுது. இது ஹெல்ப் ஆஃப் திஸ் earthworm. இந்த earthworm-ஓட ஹெல்ப்னால இது வந்து ஒரு கம்போஸ்டா மாறுது. So it is called vermicomposting. Vermicomposting. Then what is vermi wash? அதே மாதிரி vermi washனா என்னது? இப்போ நம்ம வந்து ஒரு குழியில தான் நான் சொன்ன ஒரு பிட்டு, ஒரு குழிக்குள்ளதான் நம்ம என்ன பண்றோம்? அந்த வார்மை வந்து கல்ச்சர் அந்த கம்போஸ்டை போட்டு அந்த டெட் அண்ட் டீகேயிங் மேட்டரையும் போட்டு அந்த earthworm-ஐயும் போடுறோம். அது வந்து என்னவா மாறிடுது? கம்போஸ்டா மாறிடுது. சரியா? அதே இது நம்ம ஒரு உடன் பாக்ஸ்ல அந்த டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டரையும் போட்டு பிளஸ் earthworm-ஐயும் போட்டு கல்ச்சர் பண்றோம். கொஞ்ச நாள் கழிச்சு அது மேன்யூரா ஆயிருது. இப்போ மேன்யூர் ரெடி ஆயிட்டு, ஆனா நம்ம அந்த மண்ணை போடுறதுக்கு வழி இல்லை. என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு உடன் பாக்ஸ்ல தானே வச்சிருக்கிறோம், அதுக்குள்ள நிறைய தண்ணியை ஊத்திடணும். சரியா? அந்த உடன் பாக்ஸை கொஞ்சம் பெருசா எடுத்துக்கிடணும். அதில் தண்ணி ஊற்றி கீழே ஒரு ஹோல் போட்டு வச்சுக்கிடணும். தென் அந்த ஹோல் வழியா அந்த ஃபுல்லா அந்த பாக்ஸ் ஃபுல்லா இருக்கிற சாயிலை வாஷ் பண்ணி அந்த தண்ணி வந்து கீழே வடியும், சாரா வடியும். சரியா? அதை கலெக்ட் பண்ணி என்ன பண்றோமா, we have to spray on the plants. அந்த கிராப்ஸுக்கு மேல நல்லா தெளிச்சாலே, ஸ்ப்ரே பண்ணாலே போதுமா, அது ஒரு குட் மேன்யூர். தட் இஸ் கால்டு vermi wash. அண்ட் wormery என்னப்பா? wormery தெரியுமா? Can anybody tell me wormery? ஒரு கண்டெய்னருக்குள்ள வச்சு நம்ம என்ன செய்யலாம்? நிறைய நம்ம வீட்டில் வந்து ஃபுட் வேஸ்ட்டு, லீஃப் வேஸ்ட் எல்லாம் இருக்குது. சரியா? நம்ம வீட்டில் என்ன ஆர்கானிக் மேட்டர், இப்போ பிளான்ட் மெட்டீரியல்ஸ் என்னது இருக்குதோ அது மாதிரி அனிமல் மேட்டர், நம்ம வீட்டில் உள்ள கிச்சன் வேஸ்ட்டுன்னு வையேன், அதில் பிளாஸ்டிக் அது எதுவும் போடக்கூடாது. இப்போ வெங்காயத்தோல், கத்தரிக்காய் வெட்டினா அதில் உள்ள என்னது டேமேஜ்டு பார்ட்டு, எதுனாலும் அழுகுன கத்தரிக்காய், அழுகுன தக்காளி எல்லாத்தையும் என்னச்சிடும் கலெக்ட் பண்ணி ஒரு சின்ன ஒரு வாளிக்குள்ள போட்டு வைக்கிறோன்னு வையேன். சரியா? ப்ளஸ் ஏதாவது லீஃபி மேட்டர், இப்போ கீரை வந்து நம்ம கை பார்த்து எடுக்கும்போது அதுலேயே நிறைய வேஸ்ட் ஃபார்ம் ஆகும். அது எல்லாத்தையும் ஒரு வாளிக்குள்ள அப்படியே சேகரித்து வச்சுருக்கோம். சேகரித்து வச்சுட்டு கொஞ்சம் மண்ணையும் உள்ளே போட்டு
அதுக்குள்ள ஏர்த்வாமையும் போட்டு வச்சிங்கன்னா தட் இஸ் கால்டு வார்ம் பின். அதுக்கு பேர் என்னமா? வார்ம் பின். சரியா? WORM வார்ம் BIN வார்ம் பின். சரியா? அந்த வார்ம் பின்ல இருந்து நீ கொஞ்சம் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நீ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மட்குன உரம் கிடைக்கும். ஒரு கம்போஸ்ட், ஒரு மேன்யூர் வந்து we can get. That is used to rear garden in our home. சரியா? நம்ம கார்டனுக்கு அந்த மண் நம்ம வந்து இப்போ ரோஸ் செடியெல்லாம் வீட்டில் வச்சிருக்கிறோம். ஒரு பாக்கெட்ல ஒரு உரம் வாங்குறோம் இல்லையா? அது வந்து இப்போ வந்து இந்த வேர்மி கம்போஸ்டை தான் என்ன செய்றாங்களாம்? பேக் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட். எஸ். ஜெபஹெனா. எஸ்மா, தேங்க்யூ ஜெபஹெனா. அப்போ நம்மளே வீட்டிலே அதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கொஞ்சம் யாத்து வாம்சம் மட்டும் அதுக்குள்ள கலெக்ட் பண்ணி போட்டா போதும். வேஸ்ட் எல்லாம் அதில் நம்ம போட்டு வச்சுட்டு ஒன்லி த பயோ வேஸ்ட். சரியா? வேற எந்த ஆர்டிஃபிஷியலா பேக்டு ஃபுட்ல உள்ள அந்த பேக்கேஜ் எல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த காய்கறி, அழுகுன காய்கறிகள் ப்ளஸ் கீரை அந்த மாதிரி. சரியா? அதெல்லாம் போட்டு மண்ணும் போட்டு ஏர்த்வார்ம்ஸையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு 1 மந்த்ல we can get that என்னது வேர்மி கம்போஸ்ட். அந்த அந்த ஒரு பக்கெட் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறோம்ல, தட் இஸ் கால்டு வார்ம் பின் ஆர் வார்மரி. அதுக்கு பேரு தான் என்னது? அதில் வளர்க்குறோம்லாமா அந்த ஏர்த்வார்ம்ஸையும் பிளஸ் வேஸ்டையும் சேர்த்து நம்ம வளர்க்குறோம் இல்லையா? தட் இஸ் கால்டு வார்மரி. ஸோ வேர்மி கல்ச்சர், வேர்மி கம்போஸ்டிங், வேர்மி வாஷ் அண்ட் வார்மரி ஆர் இன்டர்லிங்க்ட் அண்ட் இன்டர்டிபெண்டன்ட் ப்ராசஸ். ஒன்னொன்று தனித்தனி ப்ராசஸ், ஆனால் தே ஆர் இன்டர்கனெக்ட். எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி தான் பண்ணுறோம்? நம்ம ஒன்லி டிபெண்டிங் ஆன் த ஏர்த்வார்ம். இந்த ஏர்த்வார்மை போட்டு தான் இதெல்லாம் பண்ணுறோம். வேர்மி கல்ச்சர்னா ஏர்த்வார்ம்ஸை கல்ச்சர் பண்ணுறது. வேர்மி கம்போஸ்ட்னா இந்த ஏர்த்வார்ம்ஸை யூஸ் பண்ணி டெட் அண்ட் டீகேயிங் மேட்டரை வந்து கம்போஸ்டாக மாற்றுறது, மேன்யூராக மாற்றுறது. கம்போஸ்ட் மீன்ஸ் மேன்யூர். கம்போஸ்டாக மாற்றுற ப்ராசஸ் தான் என்னது? வேர்மி கம்போஸ்டிங். தென் வேர்மி வாஷ்னா அந்த ஒரு கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணதில் வந்து நம்ம அந்த கம்போஸ்டை யூஸ் பண்ணாமல் அதில் நிறைய வாட்டரை ஆட் பண்ணி அந்த வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் பிளான்ட்ஸ்க்கு. இட் இஸ் கால்டு வேர்மி வாஷ். தென் வார்மரினா ஒரு பின்னில் வச்சு வளர்க்குறோம். சரியா? ஒரு பின்னில் வச்சு வேஸ்ட்டையும் போட்டு அந்த ஏர்த்வார்மையும் வளர்த்து அதில் கிடைக்கிற அந்த மட்குன உரத்தை வந்து நம்ம ரியரிங் பர்பஸ் கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் கால்டு வார்மரி. இதெல்லாமே இன்டர்லிங்க். எல்லாமே எதை யூஸ் பண்ணி பண்ணுறது தான்? ஏர்த்வார்மை யூஸ் பண்ணி பண்ணுறது தான். ஆனால் தே ஆர் ஆல் இன்டர்டிபெண்டன்ட் ப்ராசஸ், வேற ப்ராசஸ். சரியா? கலெக்டிவ்லி ரெஃபர்ட் அஸ் வேர்மி டெக்னாலஜி, வேர்மி டெக். எல்லாமே சேர்த்து நம்ம என்ன சொல்றோம்? we collectively call it as வேர்மி டெக். அப்போ வேர்மி டெக் இன்க்ளூட் வாட் இஸ் வேர்மி டெக்? வேர்மி கல்ச்சர், வேர்மி கம்போஸ்டிங், வேர்மி வாஷ் அண்ட் வார்மரி ஆர் இன்டர்லிங்க்ட் அண்ட் இன்டர்டிபெண்டன்ட் ப்ராசஸஸ். தே ஆர் கலெக்டிவ்லி கால்ட் அஸ். இந்த எல்லா இதையும் சேர்த்து we call it as வேர்மி டெக்னாலஜி, வேர்மி டெக் ஆர் வேர்மி டெக்னாலஜி. சரியா? அந்த ஏர்த்வார்ம்ஸை யூஸ் பண்ணி பண்றதுனால இதுக்கு இன்னொரு நேம் என்னமா? வேர்மி tech. Are you all clear, students? That's all about the இவ்வளவுதான் என்னது? earthworm. சரியா? Lambito Maruti helps in recycling of dead and decaying plant material by feeding on them. Then artificial rearing or cultivation of earthworms involves new technology for the betterment of ஹியூமன் பீயிங்ஸ். சரியா? இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ஏர்த்வார்மை கல்ச்சர் பண்ணி கம்போஸ்ட் மாற்றி நம்மளோட பெட்டர்மெண்ட்டுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறோம். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு வேர்மி கல்ச்சர். த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் கம்போஸ்ட். சரியா? வேர்மி கம்போஸ்டிங்னா த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் கம்போஸ்ட் மீன்ஸ் மேன்யூர் யூசிங் earthworm is called வேர்மி கம்போஸ்டிங். அடுத்தது வேர்மி வாஷ் அப்படின்னா என்ன? இஸ் அ லிக்விட் மேன்யூர் ஆர் பிளான்ட் டானிக். அந்த லிக்விட் அதுலேருந்து கிடைக்கிறது. சரியா? அப்டைன் ஃப்ரம் earthworm. இட் இஸ் யூஸ்டஸ். அந்த இதில் நம்ம டிஷ்ஷில் வந்து ஊற்றும் போது அந்த உடன் இதில் வந்து ஊற்றும் போது அந்த இதோட earthwormோட வேஸ்ட்டு
அதோட உரத்துல உள்ள சாறு எல்லாமே என்ன செஞ்சிடும், நமக்கு ஒரு லிக்விடா கிடைக்கும். தட் இஸ் கால்டு லிக்விட் மேன்யூர் ஆர் பிளான்ட் டானிக். இட் இஸ் யூஸ்ட் அஸ் foliar spray and helps to induce plant growth. foliar is nothing but leaf. foliar sprayனா அப்படி லீஃப்ல கூட நம்ம தெளிச்சா போதுமா. இட் ஹெல்ப்ஸ் டு இன்டியூஸ் பிளான்ட் growth. அது வந்து பிளான்ட் growth வந்து இன்டியூஸ் பண்ணுது. தென் இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ். சரி, அந்த வார்மி வாஷ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, அந்த earthwormோட எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ், மியூக்கஸ் செக்ரீஷன் ஆஃப் earthworm along with micronutrient from the soil organic. அந்த கம்போஸ்ட்ல உள்ள ஆர்கானிக் மேட்டர் எல்லாம், அந்த சாறு எல்லாம் கீழே இறங்கிருது. ப்ளஸ் அந்த earthwormோட எக்ஸ்கிரீட்டரி, அதோட வேஸ்ட் மெட்டீரியல், அதோட மியூக்கஸ் எல்லாம் சேர்த்து வார்மி வாஷா, அந்த டானிக்கா அல்லது லிக்விட் மேன்யூரா நமக்கு கிடைக்குது. we can spray it on the leaf. அதை வந்து லீஃப்ல ஸ்ப்ரே பண்ணி என்ன செய்யலாம், இட் இன்டியூஸ் த பிளான்ட் growth-ஐ இன்டியூஸ் பண்ணலாம். தென் earthworms can be used for recycling of waste, food, leaf, litter and biomass to prepare a good fertilizer. நம்ம வேஸ்ட், வீட்டில் உள்ள வேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா என்ன செய்யலாம், ஒரு குட் ஃபர்டிலைசரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். in a container known as wormery or worm bin. இதை தான் நம்ம wormery or worm bin சொல்லுவோம். இட் மேக்ஸ் superior compost. இது வந்து வெரி குட் கம்போஸ்ட், வெரி குட் மேன்யூரை, ஒரு பயோ மேன்யூரை, ஒரு பயோ ஃபர்டிலைசரை உருவாக்குது. than conventional composting method. conventional composting, நியூ மெத்தட் ஆஃப் artificially synthesized fertilizer எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் we can use this what traditional compost. சரியா, நம்ம பாரம்பரியமாக இதை தான் யூஸ் பண்ணிட்டு வரோம். earthworms are also used in bait in fishing. ஃபிஷ்ஷிங்கில் பெயிட்டாக யூஸ் பண்ணுவோம், அப்படிதானே. தூண்டில் போடும்போது அந்த கொக்கியில் என்ன மாட்டியிருப்போம், earthworm மாட்டி வச்சுட்டு என்ன செய்வோம், தூண்டில் போடுவோம். ஈஸியாக மீன் வந்து என்ன செய்வோம், அந்த earthworm வந்து நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு earthworm பிடிச்சி ரெண்டாக பிச்சிடுறது. ரெண்டாக பிச்சுட்டு அது உயிரோட தான் இப்போ லைட்டாக இருக்கும். ரெண்டாக பிச்சு ஒரு நீளமாகவே கொறுத்து வச்சிடுறது. அதில் கொக்கியில் மாட்டி வச்சுட்டு உள்ளே போட்டிங்கன்னா டக்குன்னு மீன் மாட்டிடும். இதை அங்கிட்டு இங்கிட்டு வேவ் பண்ணுமா, அதோட மூமெண்ட் இருக்கிறனால ஈஸியாக வந்து என்ன செஞ்சிடும், மீன் வந்து கடிக்கும். தூக்கிட்டிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கலாம் மீன். ஐ லைக் இட் வெரி மச். அந்த ஃபிஷ்ஷிங் நல்லாயிருக்கும். earthworms அதுக்காக வேண்டி தோண்டி எடுத்து நாங்கள் வந்து அதை ஃபிஷ்ஷிங் பண்ணுவோம்.